الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد بشروا ولا تنفروا صدق رسول الله صلى الله عليه وسلم الحكمة பாடசாலை மதரசா பரிசளிப்பு விழாவிலே இந்த மாலை பொழுதிலே என்னை அழைத்ததைக்கு முதற்கண் நிர்வாக சபைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செட்டியன்கோட்டை இந்த கிராமத்துக்கு பல தடவைகளில் நாங்கள் பல்வேறுபட்ட விஜயங்களை இங்கே நாங்கள் மேற்கொண்டோம். இன்று நீங்கள் ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு இந்த இடத்திலே எங்களை அழைத்திருக்கிறீர்கள். இது ஒரு விசேட முக்கிய இந்த சிறார்களின் பெற்றோர்களுக்கான ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்கின்ற சிறந்த நாளாகும். ஏனென்றால் நாங்கள் தாயும் தந்தையும் இந்த உலகத்திலே சாதிச்சு வாழ்க்கையிலே உலகத்திலே வாழுகின்ற போதும் மரணித்ததன் போதும் நாங்கள் ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை காண வேண்டும் என்றிருந்தால் இந்த பூமியிலே விளைத்து பயிரிட்டு வளர்த்து விட்டு செல்லுகின்ற சுவனத்தின் ஒரு அம்சம்தான் இந்த பிள்ளைகளை நல்ல இஸ்லாமிய ஆரோக்கியமான பண்பாடுகளோடு சேர்ந்த சுவர்க்கத்தில் சிட்டுக்குருவிகளாம் என்று அல் குர்ஆன் கூறுகின்ற என்னுடைய சுவர்க்கத்திற்கும் என்னுடைய கபருக்கும் எனக்கான ஒரு முதலீடுதான் இந்த பிள்ளைகளை நாங்கள் மாற்றி அமைத்துவிட்டு செல்லுகின்றது என்பதை நாங்கள் கூறுகின்றது அல்ல, அல் குர்ஆனும் ஹதீஸும் கூறுகின்ற கருத்தாகும். மதிப்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, நான் ஒரு சிறிய ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை 4 கட்டங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக கூறுகிறேன். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்ற போது அந்த பிள்ளை கிடைத்ததை இட்டு அந்த தாய் அங்கே மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற போது அவள் சொல்லனா துன்பங்களை, துயரங்களை, கண்ணீரை வடித்து பெற்றெடுக்கின்றாள். பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்து அவள் அங்கே அந்த தாயும் முதலில் தந்தையும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த பிள்ளை வளர்ந்து வாழ்க்கையிலே ஒரு கட்டத்தை அடைகின்ற போது, உதாரணமாக இந்த பிள்ளைகளுடைய பருவத்தை பாருங்கள். தான் கஷ்டப்பட்டு வாப்பா வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட இன்னல்களையும் துன்பங்களையும் கவலைகளையும் கண்ணீர்களையும் தாங்கிக் கொண்டு பிள்ளைகளுக்கு காட்டாமல் தாய் அந்த பிள்ளையை நல்ல ஆரோக்கியமான பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்று பல முயற்சிகளையும் பல கஷ்டங்களையும் தாங்கி வளர்த்து என்னுடைய பிள்ளை ஒரு நல்ல பிள்ளையாக இந்த மேடையிலே ஏறி நான் வளர்த்த பிள்ளை இங்கே சான்றிதழை பெறுகின்ற காட்சியை காணுகின்ற போது அந்த தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கின்ற மகிழ்ச்சி அதனை எங்களால் கூற முடியாது. அந்த சந்தர்ப்பத்திலே இங்கே ஒரு பிள்ளை அந்த பழக்கத்தையோ சான்றிதழையோ பெறுகின்ற போது என்னுடைய பிள்ளையோ நல்ல பிள்ளையாக என்ற கண் முன்னாலே
என்ற சந்தோஷம் ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் அதனை காணுகின்ற பாக்கியம் கிடைக்கணும் என்று நாங்கள் விரும்ப வேண்டும். அன்றைய சந்தர்ப்பம்தான் இந்த ஒரு சிறிய நிகழ்ச்சி. மூன்றாவது, ஒரு தாயும் தந்தையும் மரணிக்கின்ற போது சக்கராத்து ஆலையை வைத்து அந்த தாய் சக்கராத்தினுடைய இறுதி மூச்சை விடுகின்ற போது, அந்த தந்தை இறுதி மூச்சை விடுகின்ற போது சந்தோஷமாக ஆனந்த கண்ணீரோடு கடைசி மூச்சை விடுவாள். ஏனென்றால் நான் விட்டு விட்டு செல்லுகின்ற என்னுடைய பிள்ளை ஒரு ஆரோக்கியமான நல்ல சாலிகான பிள்ளையாக நான் விட்டு செல்லுகின்றேன் என்ற சந்தோஷம் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் கிடைக்கின்றது. எப்போது அந்த பிள்ளையை ஆரோக்கியமான நல்ல பிள்ளையாக எவ்வாறு இந்த மேடையிலே மக்களுக்கு முன்னால் சான்று பாரப்பட்டதோ அதே போன்று மலக்குகளால் நீங்கள் சக்கராத்திலே இருக்கின்ற போது உங்களுக்கு பக்கத்திலே நல்ல பிள்ளைகளை நீங்கள் விட்டு செல்லுகின்றீர்கள். அங்கே உங்களுக்கு ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி கிடைக்கின்றது. நாலாவது, நாங்கள் மரணிக்கின்றோம். கபரிலே நாங்கள் கபருடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற போது அங்கே சில மனிதர்களுக்கு பெற்றோர்களுடைய அந்தஸ்து கூட்டப்படும். அங்கே அந்த அந்தஸ்து கூட்டப்படுகின்ற போது அந்த மலக்குகளிடம் கேட்குமாம் அந்த மனிதன், மரணித்த தாயோ தந்தையோ, அண்ணா நீ ஹாதா, என்னுடைய கபரிலே எனக்கு இந்த அந்தஸ்துகள் எப்படி கூட்டப்பட்டிருக்கப்படுகின்றது, இந்த மகிழ்ச்சிகளும் இந்த தரங்களும் எனக்கு எவ்வாறு கிடைக்கின்றது என்று மலக்குகளிடம் கேட்குமா. அப்போது மலக்குகள் அந்த அங்கே இருக்கின்ற அந்த மனிதனுக்கு சொல்லுமா, உன்னுடைய நீ உலகத்திலே விட்டு சென்ற அந்த சாலியான பிள்ளை உனக்காக துவா கேட்கின்றது, அதனால் தான் உன்னுடைய அந்தஸ்து அங்கே கூட்டப்படுகின்றது என்று அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அங்கே பதில் வழங்கப்படுகின்றது. இப்போது பாருங்கள், 4 கட்டங்களும் உங்களுக்கு அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்தால் உங்களுடைய சுவர்க்கத்துக்கு காட்டியும் இந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்தாலே போதும் என்ற ஒரு பெரிய ஒரு பக்குவிசம், பெரிய ஒரு முதலீடு, பெரிய ஒரு சுவர்க்கத்தின் ஒரு அம்சம்தான் இந்த பிள்ளைகள் எங்களுக்கு அப்படியான சுவர்க்கத்தின் பிள்ளைகளாக, என்னுடைய சுவர்க்கத்திற்கான பிள்ளைகளாக அமைகின்ற போது கிடைக்கின்றது. மதிப்புக்குரிய தாய்மார்களே, மதிப்புக்குரிய பெற்றோர்களே, முஸ்லிம் சமூகத்திலே நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கவலைப்பட்டு கண்ணீர் பட்டு இந்த பிள்ளைகளுடைய மேடையில் ஒரு ஈ வைத்தால் கூட, ஒரு சிறிய காய்ச்சல் வந்தால் கூட நாங்கள் எவ்வளவு மெனக்கட்டு அந்த பிள்ளைகளை உருவாக்குவதிலே அவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கின்றோம். ஆனால் முஸ்லிம் சமூகத்தினுடைய பிள்ளைகளுடைய வாலிபர்களுடைய நிலைமையை பாருங்கள். நாங்கள் சரியான முறையில் இந்த பிள்ளைகளை உரிய முறையிலே நாங்கள் வளர்க்காது போனால் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு சமூக பணிகளுக்காக செய்கின்றார்கள், அவர்களுக்கும் அந்த கூலி இருக்கின்றது. தாய்மார்களே, பெற்றோர்களே, இந்த பிள்ளைகளை நாங்கள் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த வெண்மையான அந்த துணிபோடு அந்த இயல்பிலே நல்லவற்றை கொண்டு நிரப்பி நல்ல அகலாக்களை பண்பாட்டையும் அருமையை கொடுக்காவிட்டால் நாங்கள் பெற்றெடுத்த போது அழுகின்றோம், நாங்கள் பிள்ளையை வளர்த்த போது அழுகின்றோம், அந்த பிள்ளைகள் வளர்க்கினால் சக்கராத்திலே இருக்கின்ற போது அழுகின்றோம். போதாத்துக்கு நாங்கள் மறுமையிலே கபரிலே இருக்கின்ற போது அந்த பிள்ளைகள் மோசமான பிள்ளைகளாக இருந்தால் அங்கும் நாங்கள் அழவேண்டி வருகின்றோம். எத்தனை தாய்மார்கள் அழுகின்றார்கள் முஸ்லிம் சமூகத்தில். காரணம் என்னவென்றால் அடிப்படையிலே சிறார்களே நாங்கள் அவர்களை நல்லவற்றை கொண்டு நிரப்பாக போனால், அவர்களை நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மரமாக நாங்கள் உருவாக்காது விட்டால் அவைகள் எல்லாம் அந்த மரத்தின் தண்டுகளிலே உருவாவது மோசமான கனியுப்புக்கள் என்பதையும் அதனால் மோசமான பலன்கள் தான் வரும் என்பதையும் நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பெற்றெடுத்த பாவம் அழுகின்றோம், வளர்த்தின் இடத்திலே மேடையிலே நிப்பட்ட முடியாது அழுகின்றோம், சமூகத்திலே வாழ்கின்ற போது மோசமான பழக்கங்களினால் எத்தனை தாய்மார்கள்
இரவிலும் தனிமையிலும் பெற்றோர்கள் அழுகின்றார்கள், மறுமையிலும் சக்கராத்திலும் அழுகின்றோம். காரணம் என்னவென்றால் நாங்கள் சம்பாதிக்கின்றோம், வீட்டை கட்டுகின்றோம், தொழிலை கட்டி எழுக்கின்றோம், பதவிகளை உருவாக்குகின்றோம். ஆனால் எங்களுடைய இந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்கணும் என்பதிலே நாங்கள் உரியவர்களோடு சேர்ந்து பேசாமல் கதைக்காமல் இருக்கின்றோம். எனவே ஆரோக்கியமற்ற பிள்ளைகளைத்தான் நாங்கள் சமூகத்திலே காணுகின்றோம். நாங்கள் 10% சிறையிலே 20%. நாங்கள் 10% இந்த நாட்டிலே போதைப் பொருளுக்கு எதிராக போராடுகின்ற கிராமங்களிலே அதிகமான கிராமங்கள் முஸ்லிம் கிராமங்கள். எங்களுடைய கிராமங்களிலே எத்தனை பிள்ளைகள் ஐஸ்லேம் அவர்கள் அவஸ்தைப்பட்டுக் கொண்டு அடிமையாய் கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்கள் அழுகின்றார்கள், பெற்றோர்கள் கவலைப்படுகின்றார்கள். ஒரு தந்தை வெளியிலே சம்பாதித்து விட்டு வீட்டுக்கு வந்தால் தாயினுடைய கண்ணீர். அந்த தந்தை சம்பாதித்துக் கொண்டு வந்ததை பாராட்டுவதல்ல, தன்னுடைய பிள்ளை மோசமான பழக்கத்திலும் தேவையற்ற விடயங்களும் இருக்கின்றார் என்ற அந்த முறைப்பாட்டை கேட்டு அங்கே தாயும் தந்தையும் கவலையிலும் கண்ணீரிலும் இருக்கின்றார்கள். நான் நீண்ட நேரம் பேசவில்லை. மதிப்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, நாங்கள் விட்ட தவறுதான் எங்களுடைய பிள்ளை எனக்கு சொர்க்கமாகவோ நரகமாகவோ மாறுகின்றது. நாங்கள் பொறுப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய குறைகளை நாங்கள் மறைக்கின்றோம். அவைகளை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் உரியவர்களை அணுகுவதில்லை. எனவே கடைசியிலே நாங்கள் மோசமான ஒரு பரம்பரையை தான் காணுகின்றோம், மோசமான பிள்ளைகளை தான் காணுகின்றோம். ஆசிரியர்களும் அதிபர்களும் அங்கே பாடசாலையில் படும் துன்பங்களுக்கு எங்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற பெற்றோர்கள் ஒத்துழைப்பதில்லை. எனவே மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நான் நீண்ட நேரம் பேசவில்லை. இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாகும். ஒரு சிங்கள ஒரு தாய் ஒரு தந்தைக்கு நடந்த ஒரு சிறிய ஒரு கதையை நான் சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன். ஒருமுறை ஒரு சிங்கள பாடசாலையிலே ஒரு பரிசளிப்பு விழா நடக்கின்றது. பரிசளிப்பிலே அங்கே ஒரு மாணவிக்கு மேடையிலே கூப்பிட்டு அங்கே பதக்கத்தை அணிவிக்கின்றார்கள். பதக்கத்தை கையில் எடுக்கின்றார்கள். எடுத்துவிட்டு ஒரு வளமை இருக்கின்றது, தந்தையையும் கூப்பிடுவது. தாய் மரணிக்கும், தந்தையை பக்கத்தில் இருக்கின்றார். பதக்கத்தை எடுக்கின்றார்கள். பதக்கத்தை எடுத்து அந்த மாணவி, ஓலவல் பரீட்சை முடித்த மாணவி, அந்த பதக்கத்தை தன்னுடைய தந்தையினுடைய கழுத்திலே அணிவிக்கிறார்கள். அப்போதை நடாத்தி கொள்கின்ற அந்த ஒருங்கிணைப்பாளர் கேட்கின்றார், ஏன் நீ அந்த பதக்கத்தை உன்னுடைய தந்தையின் கழுத்திலே அணிவித்தாய்? அப்போது கூறுகின்றார், நான் சிறிய வயதிலே என்னுடைய தாய் மரணித்தார். என்னுடைய தந்தையினுடைய தொழில் ஆற்றிலே மண் கரை போட்டு அதனை காலையிலும் மாலையிலும் அதை கரை போட்டு தண்ணீரிலே ஊறி ஊறி அதனை எடுத்து வித்துத்தான் என்னுடைய தந்தை என்னுடைய தாயினுடைய பொறுப்பையும் கவனித்து என்னை இந்த இடத்துக்கு வளர்த்து இன்று நான் இந்த பதக்கத்தை பெறுவதற்கான தகுதியான ஒரு மகளாக என்னை உருவாக்குகிறார். எனவே இந்த பதக்கத்துக்கு தகுதி நான் அல்ல, என்னுடைய தந்தையாகவும் என்று கூறுகின்றார். இதுதான் மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகள் பதக்கத்தை பெறுகின்ற போது அது எனக்கு வழங்கப்பட்ட பதக்கம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எப்போது அதனை ஒரு நல்ல பிள்ளையா உருவாக்குகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தால்தான் நாங்கள் எங்களுடைய தொழுகைகளிலும் எல்லா விடயங்களிலும் பிள்ளைகளுக்காக துவா கேட்க வேண்டும். ஒரு நேரமாக நீங்கள் பிள்ளைகளுக்கு பதுவா செய்ய வேண்டாம், பேச வேண்டாம், கெட்டவன் என்று சொல்ல வேண்டாம். அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அது பதிந்தால், தாயோ தந்தையோ நீங்கள் ஏசுவதை பதிந்தால், கடைசியில் அந்த பதிவுதான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிணமிக்க போகின்றது. தவறையும் பேச வேண்டாம். நீங்கள் அந்த பிள்ளை தவறிவிட்டால் இன்னொரு கதையை கூறுகின்றேன். ஒரு மனிதன் குடித்துக் கொண்டிருக்கின்ற போது அடிக்கின்றார்கள் ஒரு சமூகம். பக்கத்தில் ஒரு இமாம் கேட்கின்றார்கள், இவர் என்ன பிழை செய்ததற்கு அடித்தார்? இவர் குடிக்கின்றார் என்று. அவர் திரும்ப கேட்டார், உங்களுடைய சகோதரர் கிணற்றிலே விழுந்தால் அவரை நீங்கள் மண் போட்டு மூடுகின்றீர்களா அல்லது கையை கொடுத்து மேலே தூக்குகின்றீர்களா? கையை கொடுத்து மேலே எடுக்கின்றோம். அப்படித்தான் பிள்ளைகள் பிழை விடுவார்கள் என்பதுதான் மாணவர்களும் பிள்ளைகளும். நாங்கள் திரும்பி ரியேச்சல் அவர்களை மோசமாக மாற்றினால்
தேவையற்ற சொற்களை போட்டு ஏசினால் அந்த பிள்ளை மோசமாகத்தான் போகும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, எல்லா பிள்ளைகளும் ஏதோ ஒரு வகையில் திறமை உள்ளவர்கள். அவர்களுடைய திறமைகளை இனங்கண்டு நல்ல பிள்ளைகளாக பொறுமையோடு உருவாக்குவது எங்களுடைய சமூக பணியாகும், தாயின் தந்தையுடைய பணியாகும். அந்த வகையில் இந்த வாய்ப்பை உங்கள் அனைவருக்கும் நன்றியோடு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.